ஹெலன் கெல்லர்னு ஒரு அம்மா. காதும் கேட்காது, வாயும் பேசாது, உடம்பில் உள்ள உறுப்புகளும் வேலை செய்யாது. அவங்க உலகத்தில் அந்த பிரெய்லி எழுத்தை உருவாக்கி எவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. பாத்தியா ஐயா? தூங்குறாங்க ஐயா, தூங்குறாங்க ஐயா. நான் உங்கள் எல்லாரையும் இந்த கஷ்டப்படுத்தி பேசிட்டு உட்காந்துருக்கேன்ல, என்ன காரணம் தெரியுமா? தூக்கம் இல்லையா, தூக்கம் இல்லையா. அவன் பாருங்க ஒன்றுமே இல்லை, தூங்குறான் ஐயா. காலையில் டீ குடிக்க மட்டும் காசு கிடையாதுயா, ஆனால் கவலைப்படாமல் தூங்குறான். என்கிட்ட எல்லாம் இருக்குது, தூக்கம் இல்லை. சென்மோடியல் ஒரு பேப்பர் இருந்தால் கொடுங்க எழுதணும்னார். நான் அந்த பேக்கிலேருந்து எடுத்து ஒரு பேப்பரை கொடுத்தேன். அது அவள் எழுதின பேப்பர் போல எனக்கு தெரியாது. அவள் எழுதி வச்சுருந்த பேப்பர் நான் கவனிக்கல, எடுத்து கொடுத்துட்டேன். அதை எடுத்து இப்படி பார்த்தாருங்க, அவ்வளோதான். என்னை பார்த்து சிரிக்கிறார், அதை பார்க்குறார், என்னை பார்க்குறார், சிரிக்கிறார். ஏன்னு சிரிக்கிறீங்க? என்ன இல்லை, உங்கள் பேத்தி உங்களை பற்றி கரெக்டாக தான் எழுதியிருக்கான்னார். என்ன எழுதியிருக்கான்னு பார்த்துங்க, நீங்களே பாருங்கன்னு கொடுத்தார். அதில் என்ன எழுதியிருக்கா? எங்கள் தாத்தா ஒரு லூஸுன்னு எழுதியிருக்கா. எங்கள் தாத்தா ஒரு லூஸுன்னு எழுதி கீழே பை சுடர்விழின்னு அவள் கையெழுத்து போட்டிருக்கா. உங்கள் அப்பா நம்ம போன தடவை வந்தானேன்னா இது சொல்லலாமா? இது ஒத்துமையாக இருக்கிறதுக்கு உள்ள பேச்சா இது? இப்போ அவள் என் குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க. இப்படி வந்து பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கையில் எது நல்லதுன்னா, எனக்கு என் வாழ்க்கையில் நான் கல்யாணம் ஆகி எனக்கு முதல் இரவு அன்றைக்கே நான் வந்து என் நண்பர்கள்லாம் கூடி நிற்கிறானுவோ. எல்லா பயிலும் என்ன செய்கிறான், என்னை கிண்டல் பண்ணுறான், அப்படிங்கிறான் இப்படி. அந்த பயிலுக்கு யாருக்கும் இன்னும் கல்யாணமே ஆகலை. அவன்லாம் எனக்கு யோசனை சொல்கிறான். என்ன நான் இதெல்லாம் கேட்டுட்ருக்கேன். இதில் ஒருத்தன் சொன்ன யோசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒருத்தன் என்கிட்ட கேட்குறான், நான் பேசுகிறதுக்கு போயிருக்கேன். ஒருத்தன் வந்து என்கிட்ட கேட்குறான், சார் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், உங்களை மாதிரி புத்திசாலிகளை கேட்டால் தான் பதில் தெரியுங்கிறதுனால தான் கேட்குறேன்னா. சொல்லுடா, என்ன புத்திசாலின்னு நீ எப்படி முடிவு பண்ணேன்னு உங்களை பார்த்தாலே தெரியுதுன்னா. சரி ரைட்டு, என்ன உனக்கு சந்தேகம்னு. இந்த அனுமார் இருக்காரு சார். ஆமாம் இருக்கார். அவர் ஏன் பிரம்மச்சாரியாக இருந்தாருன்னா, சிவகங்கை புத்தக திருவிழாவில் புலவர் சண்முக வடிவேல் அவர்கள் வாழ்ந்தே தீர்வோம் என்கின்ற தலைப்பில் ஆற்றிய உரையின் முழு தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். நான் என்ன சொல்கிறேன், வாழ்ந்தே தீர்வோங்கிறேன். அதாவது வாழ்வோங்கிறது வேற, வாழ்ந்து பார்ப்போங்கிறது வேற. வாழ்ந்தே தீர்வோம்னா இந்த இணைப்புரை வழங்கிட்டு இருக்காங்களே அந்த பேராசிரியர் அருமையாக வழங்குறாங்க. ஒவ்வொரு நேரத்துலையும் 4 இடம் அருமையான விஷயங்களை எல்லாம் யார் யார் சொன்னதுங்கிறதையெல்லாம் சொல்லுகிறார்கள். கேட்பதற்கே ரொம்ப இனிமையாக இருக்கு. உங்கள் பேர் என்னம்மா? ஹேமமாலினி. ஆமாம், நான் போன தடவையே பார்த்தேனே உங்களை. ஹேமமாலினி ரொம்ப அருமையாக ஒரு இணைப்புரை வழங்குறது. சும்மா இருந்துட்டு போனோன்னு இல்லாமல் யார் யார் என்னென்ன சொன்னாங்க அந்த மேற்கோள்களையெல்லாம் எடுத்து காட்டுற பொழுது நமக்கு நிறைய நாம் படிக்காத விஷயங்கள்லேருந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பை அவர்கள் உண்டாக்குகிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய அன்பான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்ந்து தீர்வோம், வாழ்ந்து பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கான். இன்னொருத்தர் சொன்னால் வாழ விடு, நீ வாழு, இன்னொருத்தனையும் வாழ வை. இந்த வாழ்ந்தே தீர்வோங்கிறதுல என்ன இருக்குன்னா ஒரு உறுதி இருக்கு இல்லையாம்மா? ஒரு உறுதி. நீ என்னத்தான் என்னை வாழ விடாமல் பண்ணுறதுக்கு 1000 தடைகளை உண்டாக்குனாலும் அவ்வளவையும் மீறி நான் வாழ்ந்தே தீர்வேன். நீ 1000 பண்ணு, அதையும் மீறி நான் வாழ்ந்து காட்டுவேண்டா. சில பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க, அதை நினச்சி பார்த்தா இந்த தலைப்பு கொடுக்குற போது எனக்கு நினைப்பு வந்தது. அதுதான்
ஒரே ஒரு தடவை பரீட்சையில் ஃபெயிலாக போயிட்டான்னா அவன் தன்னையே தான் மாய்த்துக்கிறான் இல்லை? அது கேட்குறதுக்கு எவ்வளவு பெரிய உயிர், எப்படியெல்லாம் அவங்க அப்பா அம்மா வளர்த்தாங்க. ஒரே ஒரு நிமிஷம் இந்த உயிர் வேண்டாம்னு நினச்சி ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறானே அப்படின்னு நினச்சி பார்த்த போது அப்படி கூடாது. தோல்வியா, பரவாயில்லை, மறுபடியும் வெற்றி அடைவேன். ஃபெயிலா, அடுத்த தடவை பாஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு வந்து வாழ்ந்து காட்டுறவன் எவனோ அவன்தான் வாழ்க்கையில் நாம் பார்த்து போற்றி பாராட்ட வேண்டிய ஒரு மனிதன். எவ்வளோ இந்த முன்னேறி இருக்கிறாங்களே இன்னைக்கு, அவங்க எல்லாருமே இன்னும் சுலபமாக மேலே வந்துட்டவங்களா? அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களாம் வந்திருக்காங்க, எவ்வளவு தடைகள் அவங்களுக்கு உண்டாயிருக்கு. ஹெலன் கெல்லர்னு ஒரு அம்மா, காதும் கேட்காது, வாயும் பேசாது, உடம்பில் உள்ள உறுப்புகளும் வேலை செய்யாது. அவங்க உலகத்தில் அந்த பிரெய்லி எழுத்தை உருவாக்கி எவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. நம்மளுக்கு எல்லாமே இருக்க, கண்ணு இருக்குது, காது இருக்குது, மூக்கு எல்லாம் சரியாக இருக்க. இவ்வளவையும் வச்சுக்கிட்டு நாம் எதுக்கு போய் நம்மளை வாழ முடியாதுங்கிற முடிவுக்கு நாமளாவே ஏன் வரணும்? சிறப்பாக வாழலாம், நல்லா வாழலாம், வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் நாம் எல்லாரும் நினைக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாழ்ந்தே தீருவோங்கிற தலைப்பை நான் கொடுத்தேன். வாழ்க்கையிலங்க எவ்வளவு கஷ்டம் இருக்குது. சில பேர் குடும்பம் நடத்துறதுக்கே கஷ்டப்படுறான், வருமானம் போதலை, கஷ்டப்படுறான், அவன் வாழாமலா இருந்துட்டான். ஒரு பெரிய பணக்காரர் அடையாறில் பெரிய பங்களா எங்களை ஒரு பேசுகிறதுக்கு அழைச்சிட்டு போனார். அழைச்சிட்டு போய் எல்லாம் முடிஞ்சு போச்சு, பட்டிமன்றம் அதெல்லாம் முடிஞ்சு, பேராசிரியர் ராதாகிருஷ்ணன், சத்யசீலன், அறிவொளி எல்லாரும் வந்திருக்கோம், போயிருக்கோம். அங்கே எல்லோரையும் உட்கார வச்சு அவருடைய மாடியில் கொண்டு போய் அருமையான இடம் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தார். எப்போ பேசுகிறாருங்கிறீங்க? ராத்திரி 11 மணிக்கு சாப்பாட்டு பிறகு உட்காந்தாருங்க. 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, 3 மணி ஆச்சு, அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறார். அவர் பெரிய பணக்காரர், அவர் தான் எங்களை கூப்பிட்ருக்கிறாரு. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் பேசாமல் படுத்து தூங்க முடியுமா? எங்களுக்கோ தூக்கம் ஏன்னா இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி போயிருக்கோம். ஆனால் அதையெல்லாம் மீறி அசந்து போய் முதல்ல படுத்தவர் ராதாகிருஷ்ணன் சார், அப்புறம் சத்யசீலன். பூமுன்னா விழுந்துடுச்சு, போர்க்களத்தில் விழுந்து கிடக்கிற மாதிரி அதை டப் டப்புன்னு படுத்து. நான் ஒருத்தன் தான் எதுக்க உட்காந்து ஊன்னு இருந்தவன், நான் பேசாமல் இருக்கிறேன். அப்புறம் கடைசியில் அவர் பார்த்தார், 3 மணி ஆச்சு, இங்கே வாங்கன்னு என்னை அழைச்சிட்டு போனார். அழைச்சிட்டு போய் இந்த வராண்டாவில் நிறுத்திக்கிட்டு இப்படி பார்த்தாருங்க. எதிர்த்தாப்பில் இந்த 5 அடின்னு சொல்கிறோம்ல, இந்த நடைபாதை, அதில் இந்த சினிமா போஸ்டர் இருக்குல்ல, அதையே செவராக வச்சு, அதுதான் நம்ம தடுப்பு, இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று வச்சு அதுக்குள்ளே 2 பேர் படுத்திருக்காங்க, ஒரு கணவனும் மனைவியும். பக்கத்தில் ரிக்ஷா இருக்குது, அந்த ரிக்ஷா ஓட்டுறவர் தான் அவர். தூங்குறாங்கன்னா அசந்த தூங்குறாங்க. அவர் கால் அந்த அம்மா மேலே கிடக்குது, அந்த அம்மாவோட கால் அவர் மேலே கிடக்குது, தன்னை அறியாமல் தூங்கிட்டு இருக்காங்க. இவர் சொல்கிறார், இந்த பணக்காரர் சொல்கிறார், பாத்தியா ஐயா, தூங்குறாங்க ஐயா, தூங்குறாங்க ஐயா. நான் உங்கள் எல்லாரையும் இந்த கஷ்டப்படுத்தி பேசிட்டு உட்காந்துருக்கேன்ல, என்ன காரணம் தெரியுமா? தூக்கம் இல்லையா, தூக்கம் இல்லையா. அவன் பாருங்க ஒன்றுமே இல்லை, தூங்குறான்யா. காலையில் டீ குடிக்க மட்டும் காசு கிடையாதுயா, ஆனால் கவலைப்படாமல் தூங்குறான். என்கிட்ட எல்லாம் இருக்குது, தூக்கம் இல்லை. ஐயா வாங்க, டாக்டர் வந்துட்டாங்க. ரொம்ப நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாம் தான் இருக்குல்ல, ஏன் கவலை இல்லாமல் தூங்குறது தானே நீ, ஏன் தூங்க மாட்டேங்கிற? தூக்கம் இல்லை. ஆனால் ஏங்க தூக்கம் இல்லை? என்கிட்ட இருக்கிறத ரசிக்கிறதுக்கு எனக்கே தெரியல. என்கிட்ட ரசிக்க தகுந்த ஒன்று இருக்குது, இதை மற்றவனை ரசிக்கிறான், எனக்கு ரசிக்க தெரியல.
இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம வீட்டிலலாம் பேர பிள்ளைங்க இருக்குல்ல, இப்போ எனக்கு பேர பிள்ளை இருக்கான், கொள்ளு பேரன் இருக்கான், எல்லாம் இருக்காங்க. இவங்களை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்க முடியுமா, முடியாதுங்களா? அதே பொறுமை வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு பெரிய ஒரு காரணம் அதுதான். என் பேத்தி இருக்கான், அவங்க குறும்புக்காரி, ரசிக்கிறது, வாழ்க்கையை ரசிக்கிறதுக்கு சொல்கிறேன். அவள் குறும்புக்காரி. ஒரு நாள் கொண்டாந்து பேனா இதுமாரி கொடுத்தா, இதுக்கு இங்கு போட்டு கொடுன்னா. அது இங்கு போடுற பேனா, இது பால் பாயிண்ட் பேனா, அது கொண்டாந்து இங்கு போடு அப்படின்னா நான் எடுத்து இங்கு ஊற்றி துணியால் எல்லாம் துடைச்சி சுத்தமாக அவள் கையில் கொடுத்து எழுதி பார்த்துட்டு போன்னு சொன்னேன். நல்லா எழுதான்னு எழுதி பார்த்துக்கிட்டு போன்னு சாதாரணமாக சொல்கிற வார்த்தை தான் சொன்னேன். அவள் பக்கத்தில் நான் எழுதுறதுக்கு குறிப்பு எழுதுறதுக்கு வச்சுருந்த பேப்பரில் ஒரு பேப்பரில் எடுத்து என்னமோ எழுதுனா போயிட்டாள். அந்த பேப்பர் அங்கே தான் இருக்குது. அன்னைக்கு சாயந்தரம் திருச்சி பட்டிமன்றம், பேராசிரியர் சத்தியசீலன் நடுவர். நான் இந்த பேப்பர்லாம் எடுத்து அதில் பையில் வச்சுக்கிட்டு வந்திருக்கேன். இங்கே உட்காந்துருக்கோம், இந்த மாரி உட்காந்துருக்கேன், நான் ஒரு மாரி உட்காந்துருக்கேன். பக்கத்தில் சத்தியசீலன் சொன்னார், சண்முகவடிவேல் ஒரு பேப்பர் இருந்தால் கொடுங்க எழுதணும்னார். நான் அந்த பேக்கிலேருந்து எடுத்து ஒரு பேப்பரை கொடுத்தேன். அது அவள் எழுதின பேப்பர் போல எனக்கு தெரியாது. அவள் எழுதி வச்சுருந்த பேப்பர் நான் கவனிக்கல, எடுத்து கொடுத்துட்டேன். அதை எடுத்து இப்படி பார்த்தாருங்க, அவ்வளோதான். என்னை பார்த்து சிரிக்கிறார், அதை பார்க்குறார், என்னை பார்க்குறார், சிரிக்கிறார். ஏன்ன சிரிக்கிறீங்க? என்ன இல்லை, உங்கள் பேத்தி உங்களை பற்றி கரெக்டாக தான் எழுதியிருக்கான்னார். என்ன எழுதியிருக்கான்னு பார்த்துங்க, நீங்களே பாருங்கன்னு கொடுத்தார். அதில் என்ன எழுதியிருக்கா, எங்கள் தாத்தா ஒரு லூஸுன்னு எழுதியிருக்கா. எங்கள் தாத்தா ஒரு லூஸுன்னு எழுதி கீழே பை சுடர் விழின்னு அவள் கையெழுத்து போட்டிருக்கா. இதை பார்த்துட்டு அவர் சிரிக்கிறார். எனக்கு வீட்டுக்கு வந்தேன், மறுபடியும் மறுநாள் வந்து அவர்கிட்ட கேட்குறேன், இந்தமாரி எழுதி வச்சுட்டே அவர் என்னை கிண்டல் பண்ணுறாரு, எனக்கு அவமானமாக இருந்துச்சு, ஏன் அப்படி எழுதுனேன்னு கேட்டேன். இதுக்கு என்னங்க சொல்லணும்? அது சொல்கிறா, நான் உன்னை சும்மா தான் லூஸுன்னு எழுதினேன், ஆனால் நீ லூஸு தாங்கிறத காட்டி விட்ட பற்றியான்னா. அது என்னான்னு ஒருத்தர் பேப்பர் கேட்டார்னா கொடுக்கறதுக்கு முந்தி அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ நீ அதை கொடுத்ததுனால தானே அவர் திட்டினார், உன்னை கிண்டல் பண்ணார், நீ லூஸு தான் அப்படிங்கிறா. ஏங்க இதில் நம்ம கோபப்படுறதா ரசிக்கிறதா? வாழ்க்கை சுகமாக இருக்கணும்னா பேத்தி அப்படி பேசினதை ரசிக்கணுமா, அவன் மேலே கோபப்படணுமா? வீட்டில் எவ்வளவு நடக்குது, அது எல்லாத்துலேயும் நம்ம கோபப்படுறதுனாலும் படலாம். இந்த பாருங்கள், காலையில் எந்திரிக்கிறோம், ஆஃபீஸுக்கு வேலை போகணும், விறுவிறுன்னு எல்லாம் குளிச்சுட்டு அவசரமாக இருந்துன்னா தலை சீவிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் பார்க்குறோம், இல்லை தேங்காய் எண்ணெய் இல்லை. அங்கே தேடுறேன், இங்கே தேடுறேன், தேங்காய் எண்ணெய் வைக்கிற இடத்துல தேங்காய் எண்ணெய் இல்லை. தேங்காய் எண்ணெய் எங்கே வச்சேன்? கத்துறது, மனைவியை கத்துறோம், தேங்காய் எண்ணெய் எங்கே வச்சேன்? அது அங்கே தான் இருக்கும் பாருங்க. நமக்காக தானே அவங்க தயார் பண்ணிகிட்ருக்காங்க, டிஃபன் தயார் பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே தான் இருக்கும் பாருங்க. என்ன இல்லைங்கிற கோபம் இருக்கு, அவசரமாக போகணுமேங்கிற கோபம் அங்கே தான் இருக்கும் பாருங்கண்ணா. வேகமாக வர்றேன், கீழே ஒரு கிண்ணம் இருக்குது, அதில் தேங்காய் எண்ணெய் இருக்குது. யாராவது பிள்ளைங்க எடுத்ததை கீழே வச்சுட்டு போட்டான். நான் அதை கவனிக்காமல் கோபத்தில் வந்தேன்னா கால் பட்டு ஊற்றிடுச்சு. இப்போ எனக்கு மேற்கொண்டு கோபம். இப்போ நான் என்ன செய்யலாம்? யோசனை பண்ணி பாருங்கள். 2 செய்யலாம். ஒன்று, அறிவு கெட்டவளே இங்கே ஏன் வழியில் வச்சேன்னு கேட்கலாம். ஒன்று கேட்கலாம். நான் அதை கேட்டேன்னா உள்ளேருந்து என்ன பதில் வரும்னு நினைக்கிறீங்க? வழியில் தானே இருந்தது, கண்ணு உங்களுக்கு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கான்னு கேட்பேன். இப்போ 2 பேருக்கும் தகராறு தானே வருது. நான் ஆஃபீஸில் போய் நிம்மதியாக இருக்க முடியுமா? இதே நினைப்பு வரும், என்னடா இது எப்படி ஆகிட்ட அப்படின்னு. அவங்க வீட்டில் இருக்கிறாங்களே மனைவி, அவங்க மனசு நிம்மதியாக இருப்பாங்களா? என்னடா இது காலைல காட்டியும் நம்ம வேலை அலுப்பில் என்னமோ பேசிட்டோமே. 2 பேருக்கும் மனசு நிம்மதி இருக்காது இல்லை. இது அப்படியே நிம்மதியாக்குன்னா என்ன செய்யலாம்
நான் நினச்சி பார்க்குறேன். அது வழியில் தான் இருந்தது, நான் தான் தெரியாமல் தட்டி விட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா என் மனைவி உள்ளாரேருந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் தாங்க தவறி போய் அங்கே வச்சுட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டா நானும் ஆஃபீஸில் நிம்மதியாக இருக்கலாம், மனைவியும் வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம். 2 பேருக்குமே நிம்மதி. எதை செய்யணும்? அப்போ தான் சொல்கிறேன், வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கொள்ளணும். ஒரு தப்பே நடந்துட்டு அதில் என்ன மோசம்? தப்பு நடக்கிறது இயற்கை தானுங்களே. மனுஷன்னா தப்பு தானே பண்ணுவான். இந்த மாதிரி மாரி இது மாரி இருக்குது, சரிங்க நம்ம சரியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நிம்மதியாக இருக்கும். கணவன் மனைவி 2 பேருக்குள்ளே இருக்க வேண்டியது என்ன? காதலா? காதல் தான். அது போதுமா? அதுக்கு மேலே ஒன்று வேணும்னு சொல்கிறார் திருவள்ளுவர். சொல்கிறார் நட்பு வேணுங்கிறார். 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கணுங்கிறார். கணவனும் மனைவியும் காதலோடு இருந்தால் மட்டும் பத்தாது, நட்போடு இருக்கணுங்கிறார். உடம்போடு உயிரிடை என்ன மற்ற அன்ன மடந்தையோடு எம்மிடை நட்புன்னார். உடம்புக்கும் உயிருக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இது இல்லைன்னா அது இல்லை, அது இல்லைன்னா இது இல்லை. உடம்பு வாங்கய்யா, ரிட்டையர்டு தலைமை ஆசிரியர் வர்றாங்க. உடம்பு இல்லாமல் உயிர் இல்லை. உடம்பு இல்லாத உயிருக்கு ஆவியும்பா அலையுதும்மா. உயிர் இல்லாத உடம்புன்னு பேர் இல்லை, அதுக்கு வேறு பேர். ஆகையினால நாம் 2 சேர்ந்து இருந்தால் தானே வாழ்க்கை. கணவனும் மனைவியும் அப்படி இருக்கணுங்கிறார் திருவள்ளுவர். உடம்போடு உயிரிடை என்ன மற்ற அன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. அவருக்கு எனக்கு இருக்கக்கூடிய காதல்னு சொல்லலை, நட்புன்னு சொன்னார். ஏன் தெரியுமா நட்புன்னு சொல்கிறார்? உலகத்திலேயே நண்பனை மாதிரி நமக்கு உற்ற துணை வேறு யாரும் கிடையாது. என் மனசில் உள்ளதை பூரா அவங்ககிட்ட தான் சொல்லுவேன். ரிட்டையர் ஆனவர் ஒருத்தர் சொல்கிறாரு, என்ன அவருக்கு ஒரு வயசு 70 ஆகுது. அவர் சொல்கிறார், அண்ணே இன்னொருத்தர் அவரும் 70, அவரும் 2 ரிட்டையர் ஆனது. சாயந்தரம் பார்க்கில் உட்காந்து 2 பேசிக்கிட்டு இருக்கு. அண்ணே அவள் வீட்டுக்காரி செத்ததுலேருந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குண்ணே. ஏன் அதுக்கு என்ன பண்ணலாம்? இன்னொரு கல்யாணம் பண்ணலாமான்னு பார்க்குறேன். 70 வயசு. இதுக்கு ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான் தெரியுமா? நல்லா, நானும் அதே யோசனையில் தான் இருக்கேன். இப்போ இதை நான் போய் என் பையன்கிட்ட சொல்ல முடியாது, இந்த மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணலாம். அவன் கேட்பான், என் வேலையே நீ ரொம்ப நாளாக கவனிக்காமல் இருக்கிற, இப்போ உனக்கு என்ன அவசரம்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? அப்பா பிள்ளைக்கு இடையில் அது இருக்க முடியாது, அம்மா பிள்ளைக்கு இடையில் அது இருக்க முடியாது. இவர்களுக்கு இடையிலே தான், நண்பர்களுக்கு இடையிலே தான் அந்த நட்பு இருக்கும். கணவனுக்கும் மனைவிக்கும் நட்பு இருக்கணும்னு சொல்கிறேன். ஒரு நாள் என் மனைவி சும்மா நீங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கணும். நாங்கள்லாம் 7 பேர், எங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம். அப்போல்லாம் என் மனைவிக்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. நான் என்ன சொல்லுவேன், எல்லாம் ஒரு நாளைக்கு போய் அவ்வளோ நானும் மட்டும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா கிடைக்கவே மாட்டேங்குது அந்த வாய்ப்புன்னு இப்படிலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தது உண்டு. ஒரு நாள் எங்கேயோ கல்யாணம் எல்லோரும் போயிட்டாங்க, நானும் என் மனைவி மட்டும், அப்பாடா இன்னைக்கு தாண்டா அந்த வாய்ப்பு, உட்கார் இன்னைக்கு ஜாலியாக பேசிக்கிட்டு போன்ட்டு உட்காந்தோம். 1/2 மணி நேரத்தில் சண்டை வந்துட்டு சார். சரியா 1/2 மணி நேரத்தில் உங்கள் அப்பா நம்ம போன தடவை வந்தானேன்னா, இது சொல்லலாமா? இது ஒத்துமையாக இருக்கிறதுக்கு உள்ள பேச்சா இது? இப்போ அவள் என் குடும்பத்தை பற்றி பேசுகிறேன். இப்படி பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கையில் எது நல்லதுன்னா, எனக்கு என் வாழ்க்கையில் நான் கல்யாணம் ஆகி எனக்கு முதல் இரவு அன்றைக்கே நான் என் நண்பர்கள்லாம் கூடி நிற்கிறானுவோ. எல்லா பையலும் என்ன செய்கிறான், என்னை கிண்டல் பண்ணுறான்.
அப்படிங்கிறான். இப்படி அந்த பயிலுக்கு யாருக்கும் இன்னும் கல்யாணமே ஆகலை. அவன்லாம் எனக்கு யோசனை சொல்கிறான். என்ன நான் இதெல்லாம் கேட்டுட்ருக்கேன். இதில் ஒருத்தன் சொன்ன யோசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மனைவி எப்பவும் பேச மாட்டாங்க, முதல்ல பெண்ணு பேச மாட்டாங்க, நீ தான் பேசணும், நல்ல வார்த்தையாக பேசு. உன் குடும்பத்தை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் நல்ல எண்ணம் உண்டாகிற மாதிரி நீ பேசு அப்படின்லாம் எனக்கு சொன்னான். நல்ல யோசனை, இதை மாதிரி செய்வோன்னுட்டு டயலாக்லாம் நான் தயார் பண்ணி எதை சொன்னால் நட்பு ஆழமாக ஆகும்னு நினச்சிக்கிட்டு நான் எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு போனேன். ஆனால் அதுக்கு வேலையே இல்லாமல் விட்டு என் மனைவியே முதல்ல பேசிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உலகத்தில் நான் எவ்வளோதோ பொம்பளைங்களை பார்த்துருக்கேன், ஆனால் உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லைன்னு. இப்போ யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இப்போ ஒன்று தான் செய்யலாம். 25 வருஷமாக எங்கள் அம்மாவை பார்த்துருக்கேன். நான் எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியும். நீ இன்னைக்கு வந்த நீ சொல்கிற ராட்சசிங்கிற, இதை மாதிரி ராட்சசி உலகத்திலே இல்லைங்கிற. இப்போ வர்ற ஆத்திரத்துக்கு ஓங்கி ஒரு அறை விட்டு போடி வெளியே என்ன விரட்டிடலாம். அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, செஞ்சிடலாம். அறிவு சொல்லுது, ஏய் வந்த வேலையை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு வேறு வேலை. இப்போ நாங்கள் 2 பேரும் பேச வந்திருக்கோம், இங்கே தானே பேசணும். இதை விட்டுட்டு 2 பேரும் போய் சரவண பவனில் காப்பி குடிச்சிட்டு உட்காந்தா நீங்கள் என்ன கேட்பீங்க? யோ வந்தால் பேச வந்த நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. என் அறிவு சொல்லுது, வந்த வேலையை பாரு. நான் என் மனைவிட்ட சொன்னேன், நீ சொல்கிறது கரெக்டு தான், நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எங்கள் அம்மாவேன்னு. மறுநாள் காலையில் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன், உன்னை பற்றி என் பொண்டாட்டி இந்த மாதிரி சொன்னாம்மான்னு. அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ என்ன பண்ணேன்னு. நான் அனுசரித்து போயிட்டம்மான்னு. அதான்டா சரி, உங்கள் அப்பார்கிட்ட நான் சொன்னதை விட அவள் ஒன்றும் அதிகமாக சொல்லடா அப்படின்னு. நான் சொல்கிறது இப்போ இது ஆரம்பம், முதல் நாள். ஆனால் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து என்ன நடந்தது அப்படிங்கிறத நினச்சி பார்த்தா, நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி, எங்கள் அம்மாவுக்கு 4 மருமகள். இந்த 4 மருமகளில் என் மனைவியை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எது இருந்தாலும் இங்கே வா, நீ வா, ஆஸ்பத்திரிக்கு போகணும், நீ வா கூட அப்படிமா. வேறு எங்கள் அண்ணன் மனைவி வர்றேன்னாங்கன்னா அதெல்லாம் நீ வா அப்படின்ட்டு தையனாகி நீ வா அப்படியே என் மனைவியை கூப்பிடுவாங்க. எப்படி அப்படி ஆனாங்க? இப்படி ஒரு மனநிலையில் வந்த மனைவி அதுக்கு பிறகு இவ்வளவு அன்பானவங்களாக 2 பேரும் எப்படி பழக ஆரம்பித்தாங்கன்னா, ஒன்று எங்கள் அம்மா பழகின விதம், என் மனைவி பழகின விதம், இது 2மே ஒருத்தர் புரிஞ்சிக்காத போது பேசுனது வேறு, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட பிறகு. வாழ்க்கைங்கிறதே ஒருவர் புரிந்து கொள்வது தான். ஆனால் புரிஞ்சுக்கிறது கடைசி வரைக்கும் நடக்கிறதே இல்லைங்க. கடைசி நாள் வரைக்கும் புரிஞ்சிக்காமலே போயிடுறான். இவன் அவளை புரிஞ்சுக்கலாம், இவனை புரிஞ்சுக்கல. வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பல விஷயங்களை பார்த்தோம்னு சொன்னால், நல்லது செய்கிறோம், வாழ்ந்தே தீர்வோம்னு சொன்னேன்னா நல்லது செய்கிறோம். நல்லது செய்கிறது போது பல கஷ்டம் வருதா இல்லையா? இந்த ஊருக்கு நல்லது செய்கிறதுன்னு நான் விருப்பறேன். யாருக்கு நல்லது செய்கிறோம் அவனே என்னை எதிர்க்கிறான்ல, அவனே என்னை எதிர்த்து கொடி தூக்குறான். இப்போ எனக்கு எப்படி இருக்கும்? ஏன்டா இவனுக்கு நல்லது செஞ்சோம், இவனுக்கு நல்லது செய்ய போக நம்மளையே இவன் எதிர்க்கிறானே அப்படிங்கிற ஆத்திரம்லாம் வரும். இந்த பாருங்க, திருச்சியில் ராத்திரி 2 மணிக்கு நிற்கிறேன். ராத்திரி 2 மணி எங்கேயோ ஊருக்கு போயிட்டு வந்து திருச்சியில் நிற்கிறேன். கண்ணு சுற்றுது, தூக்கம் வருது. ஏறணும், திருவாரூருக்கு நான் பஸ்ஸில் போகணும். வேளாங்கண்ணி திருவிழா நேரம் ஒரே கூட்டம், பஸ்ஸு கிட்ட கூட போக முடியல. நான் எப்பவும் ஒரு பக்குவம் பண்ணுவேன். இதுமாரி நேரங்களில் நம்மளால் முண்டி அடித்து ஏற முடியாது. கொஞ்சம் முரட்டுத்தனமாக உள்ள ஆளுகளுக்கு முன்னாடி நின்றுக்குவேன். அவன் போடுறதுக்கு நம்மளை தள்ளுவான், நம்ம உள்ளே போடலாம் அப்படின்ட்டு. இதுமாரி எல்லாம் உள்ளே நுழைஞ்சிட்டேன்.
யாரோ ஒரு புண்ணியவன் என்ன பண்ணால் உட்கார்ந்துருந்தவன், ஐயா நீங்கள் உட்காருங்கண்ணா. எதுக்கோ ஒரு காரணத்துக்காக சொன்னான். நல்லதாக போச்சுன்னு 2 பேர் சீட்டில் நான் உட்காந்தேன். கூட்டம் வந்தால் ஃபுல்லாக நின்று போச்சு. உள்ளார போக வர முடியல, அவ்வளவு கூட்டம் நிற்கிது. ஒரு 60 பேர் உட்கார்ற சீட்டில் வந்து 150 பேர் இருக்கிற அளவுக்கு உள்ளே நிலைஞ்சு போச்சு. எனக்கு என்னாச்சு, இந்த அலுப்பில் உட்கார்ந்த உடனே தூங்கிட்டேன். என்ன அறியாமல் டிக்கெட் எடுக்கல, நான் பாட்டுக்கு தூங்கிட்டேன். திருவாரூர் கிட்ட போயிட்டேன். அம்மையப்பன்னு ஒரு ஊர், அது வந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் இருக்குது இன்னும் திருவாரூருக்கு. அதுக்கிட்ட போகும்போது ஒரு ஸ்பீடு பிரேக்கரில் அப்படி ஏறி இறங்கிச்சு, முழிச்சிட்டேன். அப்போ தான் நினைப்பு வருது, ஆகா நம்ம டிக்கெட் எடுக்கலையே, தப்பாச்சே. சரி, கண்டக்டர் அந்த கடைசியில் நிற்கிறார். இடையில் அவர் என்கிட்ட வர்றதுன்னா எவ்வளவு பேரை தள்ளி விட்டுட்டு வரணும், கூட்டம் அவ்வளோ நிற்கிது. கண்டக்டர் சார் இங்கே வாங்க. யா அந்த ஆள் டிக்கெட்டு போட்ட அலுப்பில், அவரும் மனுஷன் தானே, அழுத்து போய் நிற்கிறார். எதுக்கே கூப்பிட்ற அப்படின்னார். கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் வாங்க. அவர் எதுக்குன்னு சொல்லு, இங்கே வாங்கலை சொல்கிறேன். தள்ளி இல்லி விட்டுட்டு கிட்ட வந்தார். என்னய்யா அப்படின்னா, டிக்கெட் எடுக்கல. எங்கே ஏறினேன்னார். திருச்சியில் என்ன, அவ்வளவுதான். ஏயா திருச்சியில் ஏறி இவ்வளவு தூரம் டிக்கெட் எடுக்காமல் வந்தியே நீ? நல்ல வெள்ளை செல்லையாக இருக்கிற, படித்தவன் மாதிரி இருக்கிற, முட்டாள்தனமாக செய்கிற, அறிவு கட்டவனா நீ? யாராவது செக்கர் வந்து பார்த்துருந்தா நிறைய வேலை போயிடுவேன், நீ வாங்கி கொடுப்பியா அப்படின்னு சத்தம் போடுறாரு, திட்டுறாரு, கண்ணாபின்னான்னு திட்டுறாரு. அறிவு இருக்கா அவனுக்கெல்லாம் அப்படி அப்படின்னாரு. எது சொன்னாலும் சொல்லு, இந்தா 15 ரூபா 50 காசு அப்போ டிக்கெட்டு எடுத்து கையில் கொடுத்தேன், வாங்கிட்டார். டிக்கெட்டை போட்டு கொடுத்துட்டார், போயிட்டார். என் பக்கத்தில் உட்காந்துருந்தவன் என்ன பண்ணுறான், கண்டக்டர் சொன்னது கரெக்டு தான்னா. என்னையா கரெக்டு என்ன, இன்னும் ஒன்று முட்டா போயினார்ல, அறிவு கெட்டவன் என்ன திட்டினார். ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான். ஏன் சொல்கிறேன் என்ன, இல்லை திருவாரூர் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? 6 கிலோமீட்டர் இருக்குது. 100 கிலோமீட்டர் டிக்கெட் எடுக்காமல் வந்தில்ல, இந்த 6 கிலோமீட்டர் உன்னால் இருக்க முடியல. அதுக்குள்ளங்காட்டி அந்த ஆளை கூப்பிட்டு அவன் கையில் ஒரு 15 ரூபா 50 காசு சில்லறையாக எடுத்து கொடுத்து, அறிவு கெட்ட நாயேன்னு ஏச்சு வாங்குறியே, நீ முட்டா போய் இல்லாமல் வேறு என்னான்னு. நான் சொன்னேன், என்ன இருந்தாலும் டிக்கெட் எடுக்காமல் போகிறது தப்பு இல்லையான்னு. அதுக்கு அந்த ஆள் சொன்னான், மகா தப்பை கண்டே நீ, நாங்கள் கூட தான் டிக்கெட் எடுக்கலன்னு. இப்போ என் மனசில் என்ன நினைப்பு உண்டாகுது, நான் இழிச்சவாயன் மாதிரியும் அந்த ஆள் கெட்டிக்காரன் மாதிரி ஆகிட்டான். டிக்கெட்டும் எடுக்கலை, 15 ரூபா 50 காசு மிச்சம், ஏச்சும் மிச்சம். எனக்கு 15-50 காசை கொடுத்து அவர்கிட்ட நான் ஏச்சு வாங்கியிருக்கேன். அப்போ நம்ம இழிச்சவாயன் தான் போல இருக்கு, அவர் ரொம்ப கெட்டிக்காரர் தான் அப்படின்னு நினச்சிருந்தேன். எது வரைக்கும் தெரியுமா, வந்து இறங்கி கீழே இறங்குற வரைக்கும் தான். இந்த முனையிலையும் அந்த முனையிலையும் 2 செக்கர் நின்றுக்கிட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டு இறங்குங்கிறான். நான் கொடுத்துட்டு இறங்கிட்டேன், அவன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். அவனுக்கு எவ்வளோ 500 ரூபா எல்லாரும் அவனை கேவலமாக பார்க்குறாங்க. திட்டின போது கொஞ்சம் மனசு கஷ்டம்தான், ஆனால் திட்டுறானேங்கிறதுக்காக நல்லது செய்யாமல் கெடுதல் செஞ்சுருந்தோம்னா அது எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்கும். அது திருவாரூர் எங்கள் ஊர். அங்கே போய் என்ன 4 பேர் இந்த ஊருக்காரன் என்னை பார்ப்பான், என்ன சொல்லுவான், இப்படி தான் ஊருக்கு போறியா நீ, இது மேலே தான் நான் எல்லா ஊருக்கும் போவேனே, இந்த ஆள் அலையிறான் டிக்கெட் எடுக்காமலே போகிறான் யா அப்படின்னு ஊர் பூரா சொல்லிவிடுவான். சில பேருக்கு அதை போய் சொல்கிறதே ஒரு வேலையாக வச்சுருப்பான். சொல்லிட்டான்னு வைங்க, அது எவ்வளோ நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லை. இப்போ ஒரு 15 ரூபா போனால் போது, அந்த ஆள் திட்டினார், அவர் வேலை அலுப்பில் திட்டார், பரவாயில்லையே போ அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பக்குவம், அந்த பண்பு வந்தால் வாழ்க்கை சுகமான வாழ்க்கையாக இருக்கும், சுகமான வாழ்க்கையாக இருக்கும். அதுக்கு பயந்துக்கிட்டு தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னால் அவமானகரமான வாழ்க்கையாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எந்த தீமை வந்தாலும் சரி
அதையும் மீறி நல்லது செய்வோம், அதையும் மீறி நேர்மையாக வாழ்வோம். அந்த நேர்மை வாழ்க்கை தான் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப உதவும். எப்படியாவது செய்வோம்னு சொல்லக்கூடாது. ஒருத்தன் என்கிட்ட கேட்குறான், நான் பேசுகிறதுக்கு போயிருக்கேன். ஒருத்தன் வந்து என்கிட்ட கேட்குறான், சார் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், உங்களை மாதிரி புத்திசாலிகளை கேட்டால் தான் பதில் தெரியுங்கிறதுனால தான் கேட்குறேன்னா. சொல்லுடா, என்ன புத்திசாலின்னு நீ எப்படி முடிவு பண்ணேன்னு உங்களை பார்த்தாலே தெரியுதுன்னா. சரி ரைட்டு, என்ன உனக்கு சந்தேகம்னு. இந்த அனுமார் இருக்கார் சார். ஆமாம் இருக்கார். அவர் ஏன் பிரம்மச்சாரியாக இருந்தாருன்னா. இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? அனுமார் பிரம்மச்சாரியாக இருந்தார், நஷ்டிக பிரம்மச்சாரிங்கிறான், இருந்தார். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? ஏன்னோ அவருக்கு கொடுக்கறதுக்காக பொண்ணு வச்சுருக்கிற மாதிரியும், அவர் பிரம்மச்சாரியாக போனது இவனுக்கு கஷ்டமாக போனது மாதிரியும் நினச்சிக்கிட்டு அவர் ஏன் பிரம்மச்சாரியாக ஆனார்னு கேட்டான். இதுக்கு நான் என்னத்தை சொல்கிறது? அவ கொஞ்சம் குடிச்சிருக்கான். நான் பதில் சொல்லலைன்னா நீ எல்லாம் ஒரு அறிவாளின்னு வர்ற, இது கூட சொல்ல தெரியலையாம்மா நம்மளை. 4 பேர் பார்த்துட்டு நம்மளை கிண்டல் பண்ணுவான். அதுக்காக நான் என்ன பண்ணேன், இவைய ராமர் சீதை ராவணன் தூக்கிட்டு போயிட்டானா? ஆமாம். ராமர் வர்றார். அப்போ சுக்கிரீவன் ஒருத்தரை பார்த்தார். இதெல்லாம் ராமாயணத்தில் உள்ளது தான். நான் சொன்னேன், பொய் சொல்ல, உண்மை சொன்னேன். பார்த்தார். 2 பேரும் வந்தார், பேசிக்கிட்டாங்க. அப்போ ராமர் சொன்னார், அவன் சுக்கிரீவன் சொன்னான், இந்த பாரு நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்னா. என்ன உதவி? என் பொண்டாட்டியை எங்கள் அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான். யார்? வாலி தூக்கிட்டு போயிட்டான். சுக்கிரீவன் பொண்டாட்டியை வாலி தூக்கிட்டு போயிட்டான், எங்கள் அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான். நீ அதை கொஞ்சம் அடித்து பிடிச்சி வாங்கிட்டு வந்து கொடுக்கணுன்னா. அதுக்கு ராமர் சொன்னார், என் பொண்டாட்டியை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், அதை நீ தான் கொஞ்சம் போய் உதவி செஞ்சு கொண்டாடணும்னு சொன்னான். இதை கேட்டுக்கிட்டு இருந்தார். அனுமார் பக்கத்தில் நின்று கேட்குறார். அவர் நினச்சார், இப்போ கல்யாணம் பண்ணால் எவனா தூக்கிட்டு போயிடுவான் போல. இவனும் கல்யாணம் பண்ணியிருக்கான், தூக்கிட்டு போயிட்டான். அவனும் கல்யாணம் பண்ணியிருக்கான், தூக்கிட்டு போயிட்டான். இது எதுக்குடா கல்யாணம் பண்ணுவானே, எவனாவது தூக்கிட்டு போவானே, இன்னும் ஒருத்தங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பானேன்னு தான் அப்படியா? இதை ஒரு பையன் கூட சொல்லலையா? எவனும் சொல்ல மாட்டான். இதை மாதிரி லூசுத்தனமாக எவனும் சொல்ல மாட்டான். நாங்கிறதோட்டு சொன்னேன், நீயும் போய் எல்லாத்தையும் சொல்லுன்னேன். இதோ சொல்கிறேன்ட்டு போயிட்டான். எதுக்கு சொல்கிறேன்? அந்த நேரத்தில் சமாளிக்கிறதுக்காக இதை சொல்கிறான். அவன் என்னமோ முட்டாள்தனமாக கேட்குறான், அவனுக்கு சொல்லணுமேங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோமே தவிர வேறு இல்லை. எல்லாவற்றிலையும் பார்த்தால் நேர்மையான விடையை சொன்னால் அவன் புரிஞ்சுக்கிற நிலைமையில் இல்லை. அப்படிங்கிற போது என்ன செய்யணும்? இப்படி தான் ஏதாவது நம்ம செஞ்சு போக வேண்டியதாக இருக்குது. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்குங்க இல்லையா? ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம், இந்த ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் அந்த அந்த காலத்தில் போட் மெயில்னு ஒன்று இருக்கும், இருந்ததுங்களா? வயசான உங்களுக்கு தெரியும் போட் மெயில். அது என்னன்னு கேட்டால், வெள்ளைக்காரன் தபால்னா அதில் அனுப்புவானா, அங்கே போய் மண்டபத்தில் இறங்கி அங்கே போட்டில் கொண்டு போவாங்களாம் அந்த தபால்லாம். அதுக்கு பேரே போட் மெயில்னு வச்சுருக்கான். போட் மெயில்னால் வேகமாக போகிற ரயில். இதில் ஒருத்தர் போகிறார் சார், அவர் எழுதியிருக்கிறார், ஒரு ஸ்டேஷனுக்கும் இன்னொரு ஸ்டேஷனுக்கும் இடையில் ரயில் நின்றுடுது. ஏன்டா நின்றுட்டு? ஸ்டேஷன் இல்லை, ஏன் நின்றுட்டுது அப்படின்ட்டு ஒரு இறங்கி ஓடி போய் பார்க்குறாரு. அங்கே இன்ஜினுக்கு எதுக்க ஒரு எருமை மாடு படுத்துருக்கு. என்னங்க ஏன் நின்றுட்டுன்னா, இந்த எருமை மாடு படுத்துருக்கியா? சரின்னு எல்லோரும் சேர்ந்து அதை அடித்து விரட்டி விட்டுட்டு புறப்புறான். இன்னொரு 4 ஸ்டேஷன் தள்ளி போணுச்சு. அப்புறமும் நின்றுட்டு இதே மாதிரி ஒரு ஸ்டேஷனுக்கு இன்னொரு ஸ்டேஷனுக்கு இடையில போய் பார்த்தா எருமை மாடு படுத்துருக்கு. இப்போ வந்தவர் கேட்குறாரு போய் இன்ஜின் டிரைவர்கிட்ட, ஏன்பா இங்கெல்லாம் எருமை மாடு ரொம்ப ஜாஸ்தியாக, எங்கே பார்த்தாலும் எருமை மாடு வந்து படுத்துக்குதேன்னா. அதுக்கு அந்த டிரைவர் சொன்னால், வேறு வேறு எருமை மாடு இல்லைங்க, அதே எருமை மாடு தான் ஒடியாந்து முந்தி படுத்துக்குதுன்னா. அப்போ அந்த ட்ரெயின் என்ன வேகமாக போயிருந்தா எருமை மாடு ஒடியாந்து அதுக்கு முன்னாடி படுத்துக்கும். ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கு, ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி எவ்வளவு ஃபாஸ்ட் இல்லை, எவ்வளவு வேகமாக போகுது. நம்ம பிள்ளைகள்லாம் எவ்வளவு அறிவாளியாக இருக்கான். அவனுங்க கேட்குற கேள்வி
அவன் நம்ம கேட்டோம்னா அவன் சொல்கிற பதில் இவைகள்லாம் பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நான் சொல்லியிருப்பேன், ஒரு கேட்குறான், சிகரெட்டு குடிச்சிருன்னு இருந்தான். நான் அவங்ககிட்ட போய் ஏன்டா சிகரெட்டு குடிக்கிறேன்னு கேட்டேன். எனக்கு வேண்டியதாக இருக்க குடிக்கிறேன்னா. ஒரு சிகரெட்டு என்ன விலைப்பா அப்படின்னு. 3 ரூபான்னா. ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட்டு குடிப்பேன்? நான் ஒரு 10 சிகரெட்டு குடிப்பேன். 30 ரூபாயே ஒரு நாளைக்கு புகையாக விடுறியடா, வெக்கமாக இல்லை? ஒரு மாதத்துக்கு 900 ரூபாயே புகையாக விடுறிய, எத்தனை வருஷமாக குடிக்கிறேன்னா? அவன் 15 வருஷமாக குடிக்கிறேன்னா. நீ 2,38,000 ரூபாயை இது வரைக்கும் புகையாக விட்டுருக்க. 2,38,000 ரூபாயை புகையாக விட்டுருக்கியே, உனக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னா. அதுக்கு அவன் என்ன செய்யணும்? ஆமாங்க, நான் இதை நினச்சி பார்க்கல அப்படி ஏதாச்சும் சொல்லுவான்னு நினச்சா. அவன் சொன்னான், ஐயா உங்களுக்கு என்ன வயசாச்சுன்னா. எனக்கு அப்போ 75 வயசுப்பான்னு. நீங்கள் சிகரெட்டு குடிப்பீங்களா அப்படின்னா. குடித்ததே இல்லையா அப்படின்னு. அப்போ இப்போ உங்கள் கையில் ஒரு 60 லட்சம் ரூபாயாவது இருக்கணுமே, இருக்குதான்னா. நானே 50 ரூபா கடன் வாங்கிறதுக்காக போயிட்டுருக்குறேன். இப்போ அவன் சின்ன பையன்தான். அவன் கேட்ட கேள்வி எதனால் தெரியுமா? நான் அவன்கிட்ட சொன்ன செய்தி தப்பு. பணத்தை சொன்னேன்ல, இவ்வளவு பணம் போயிட்டடான்னு சொன்னேன். அப்படி சொல்லாமல் உடல் நலம் இவ்வளவு கெட்டு போச்சேன்னு சொல்லியிருந்தேன்னா அவனால் பதில் சொல்ல முடியாது. இப்போ தப்பு என் மேலே தான், அவன் மேலே கிடையாது. ஆகையினால இவைகளெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தோம்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் எவ்வளவு கவனமாக நம்மளை விழுந்து பிடிக்கிறான், டபார்னு பிடிச்சிடுறான். நாம் எங்கடா தப்பு பண்ணுவோம்னா தப்பு பண்ணுற இடத்த டபார்னு பிடிக்கிறான். இப்போ 2 விஷயம் இருக்குங்க. நான் வாத்தியார் எப்படி இருக்கணும்? முதல்ல ஐயா நீங்கள் ஹெட்மாஸ்டர் தானே, உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கணும்னு. அதை இப்போ சொல்லி என்னங்க பண்ணுறதும் பாரு அவர். இப்போ இந்த காலமே மாறி போச்சு அப்படின்னு. நான் முதல்ல எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வேலை செஞ்சேன். ஹையர் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் 6வது கிளாஸில் பாடம் நடத்துகிறேன். 6வது கிளாஸில் ஒன்று இருக்குங்க. அம்மா ஒட்டுன்னு ஒன்று. இந்த ஒட்டுங்கிறது என்ன பாடம் அதில் இருக்குன்னா, ஒரு மாங்காய் இருக்குது, சின்னதாக இனிப்பாக இருக்குது. சின்னோண்டு மாங்காவாக இருக்குது, ஆனால் இனிப்பாக இருக்குது இந்த மரம். இன்னொரு மரம் இருக்குது, பெரிய பெரிய மாங்காவாக காய்க்குது, ஆனால் புளிப்பாக இருக்குது. இந்த 2 கிளைகளை எடுத்து ஒட்டி புதுசாக ஒன்று வருதில்ல, அது எப்படி இருக்கும்னா பெருசாக இனிப்பாக இருக்கும். இதானம்மா சயின்ஸு. இதுதான் இதில் புத்தகத்தில் இருக்குது. அதை நான் பாடம் நடத்துகிறேன் 6ஆம் வகுப்பில். ஒட்டுங்கிற பாடம். என் கிளாஸில் ஒரு பையன், அது எப்படி சார் பெருசாக போகுது இனிப்பாக வருதுன்னா, இல்லைடா அதில் பெருசாக போகிற குணம் இருக்குல்ல, ஆமாம் அது சேருது. இதில் இனிப்புங்கிற குணம் இருக்குல்ல, ஆமாம் இது 2 சேருது, பெருசாகவும் இனிப்பாகவும் வருதுன்னா. இன்னும் நான் சொன்னேன். அதுக்கு அவன் கேட்டான், சார் இது மாறுதலாக போய் சின்னதாக புளிப்பாக போனால் என்ன பண்ணுவீங்கன்னா. நான் என்ன சொன்னேன், அப்படிலாம் போவாதுடா. ஏன் போவாதுன்னு. போவாதுன்னு ஏன் போவாதுன்னு கேட்டான். எனக்கு அவனுக்கு பதில் சொல்ல தெரியல. நான் சொன்னேன், நாளைக்கு சொல்கிறேன்ப்பான்னு. இன்றைக்கி எனக்கு பதில் தெரியல, நியாயமாக மரியாதையாக அப்படி தான் சொல்லணும். எனக்கு பதில் தெரியல, நாளைக்கு தெரிஞ்சிட்டு வந்து சொல்கிறேன்னு. அன்றைக்கி சாயந்தரம் நான் இது நாகூரில் இருக்கிற காலத்தில் இது நடந்தது. நான் படித்த ஊர் அதுதான். எங்கள் ஹைஸ்கூல் வாத்தியாரே அங்கே இருக்கிறார். அவர்கிட்ட போனேன், சயின்ஸ் வாத்தியார் கோபாலகிருஷ்ண ஐயர்னு. ஐயா இந்த மாதிரி பாடம் நடத்தினேன், அதில் சின்னதாக புளிப்பாக போனால் என்ன பண்ணுதுன்னு ஒருத்தன் கேட்குறான் சார்ன்னு. அப்படிலாம் போகாது பாப்பேன். நான் சொல்லிட்டேன், அப்படிலாம் போகாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஏன் போகாதுன்னு கேட்குறான். இப்போ எனக்கு அதுதான் பதில் சொல்ல தெரியல, உங்கள்கிட்ட வந்திருக்கேன்னு. அப்போ அவர் உட்கார வச்சு சொன்னார், மனுஷனுக்கு பல குணம் இருக்கிற மாதிரி தாவரத்துக்கும் பல குணம் உண்டு.
பச்சையாக இலை ஒரே மாதிரி வரும், கிளைகள் இருக்கும், அதுக்கு மேலே தோல் இருக்கும், இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், எல்லாம் ஒன்று. ஆனால் அதுக்குன்னு ஒரு சிறப்பு குணம் ஒன்று இருக்கும். மாங்காய் எல்லா மரத்துலையும் தானே காய்க்குது, அதே மாதிரி தானே இதுலேயும் காய்ச்சுது. இதில் மட்டும் எப்படி இனிப்பு வந்தது? அதுதான் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி, தனி குணம்னு, சிறப்பு வாய்ந்த குணம். எவ்வளோதோ மாங்காய் இருக்குது, இவ்வளவு பெருசாக ஒன்றும் இல்லையே, இது ஒன்று தானே அவ்வளோ பெருசாக வந்தது. அப்போது இந்த மரத்தில் இருக்கக்கூடிய தனி குணம், அதனுடைய ஸ்பெஷல், அதனுடைய சிறப்பு வாய்ந்த குணம் பெருசாக போகிறது. ரெண்டு நீங்கள் சேர்க்கிற போது சிறந்த குணங்கள் ரெண்டும் தான் சேரும். ஏன்னா அதுக்கு தான் வலிமை அதிகமாக இருக்கும்னார். ரெண்டு படைகள் சண்டை போட்டுருக்கு, சமாதானமாகுது, எப்படி சேரும்? யாரும் கை கொடுத்துக்குவாங்கன்னு கேட்டார். அந்த கேப்டனும் இந்த கேப்டனும் தானே கை கொடுத்துக்குவாங்க. இந்த சமயக்காரரும் அந்த சமயக்காரருமா கை கொடுத்துக்குவாங்க? கொடுக்க மாட்டாங்கல்ல. ஆமாம், அது மாதிரி இந்த குணத்திலேயே தலைமை குணம் எது? இனிப்பு. இதில் தலைமை குணம் பெருசாக போகிறது. இது ரெண்டும் தாண்டா சேரும், அதனால் அது அப்படி வரும். ஏனையவற்றையெல்லாம் சேராது, மற்ற குணங்களை பின்னால் தள்ளிட்டு உயர்ந்த குணம் மட்டும் வந்து சேரும்னு எனக்கு சொல்லி கொடுத்தார். அம்மா இந்த பதில் சரிதானேம்மா? சரி, நீங்கள் சொன்னீங்கன்னா சரி, மார்க் போட்டாங்கன்னு அர்த்தம். எனக்கு நான் அதை போய் அந்த பையன்கிட்ட மறுபடியும் சொன்னேன். அவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சான். இப்போ தான் சார் தெரியுதுன்னு. இப்போ சமீபத்தில் சிங்கப்பூருக்கு போயிருந்தேன். ஒரு பெரியவர் வர்றார். சார் நானும் நாகூர் தான் சார், என்ன தெரியுதான்னு. தெரியலையே. நான் தான் சார் அப்துல் ஹமீதுன்னார். அடே நீ யாரா ஒட்டு இல்லை அப்படின்னேன். கரெக்டு சார், இந்த ஒட்டு கேள்வி கேட்டவன் அவன் தான். வாத்தியாருக்கே ஒரு பாடத்தை உண்டாக்கணுமா அவன் இல்லையா? அப்போது வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாடங்கள். அதே சமயத்தில் இன்னொன்று நடக்கும். நான் என் வகுப்பில் ஒரு தடவை இப்போ இங்கே திருவாரூருக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு பாடம் நடத்துகிறேன். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, புராணத்தில் என்ன புராணம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தசாவதாரத்தில் ஒரு அவதாரம், இரணியாட்சன்னு ஒருத்தன் என்ன பண்ணுறான், பூமியை அப்படியே பாயா சுருட்டி கொண்டு போய் கடலுக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டான். அதை திருமால் வராக அவதாரம் எடுத்து வந்து காப்பாற்றினாருங்கிறது அந்த புராணத்தில் உள்ள கதை. இதை திருவிக்கா கட்டுரையில் அதை எழுதுகிறார். அதை நான் நடத்தினேன். ஒரு பைய கேட்டான், சார் அவர் தான் பூமியை பாயா சுருட்டி விட்டாருங்கிறீங்களே, எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினார்னு கேட்டான். இதுக்கு எவராலையும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கதையில் அதுக்கு பதில் இல்லை. எங்கே நின்றுக்கிட்டு சொன்ன எனக்கு அதுக்கு தெரியல. அது எங்கே போனாலும் தேடினாலும் யார்ட்டையும் கேட்க முடியாது. பார்த்தேன், ஏய் நேற்று ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னேன், பண்ணிட்டியோ? அவன் புரிஞ்சுக்கிட்டான், இந்த ஆளுக்கு பதில் தெரியல, நம்மளை மிரட்டுறதுக்காக இப்படி கேட்குறாருன்னு. இல்லை சார்னா, ஏறுறா பெஞ்சு மேலே இருந்த, பெஞ்சு மேலேடா. அவன் ஏறும்போது பக்கத்தில் உள்ளவன்ட்ட சொல்லிக்கிட்டே ஏறினான், நம்ம தலைவிதியை பற்றியாடா, நம்மளுக்கு பதில் தெரியலனாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏறணும், வாத்தியாருக்கு பதில் தெரியலனாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏறணும். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அவன் புரிஞ்சுக்கிட்டான், இந்த ஆள் பாட்டு தெரியாததுக்காக ஏற்றலை, இவரை கேள்வி கேட்டோம், இவருக்கு பதில் தெரியாத ஒரு கேள்வியை கேட்டோங்கிறதுக்காக நம்மளை ஏற்றுறாரு அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அது 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 அப்படி செய்கிறது முறை இல்லை. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. அவன் கேட்டதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. அதெல்லாம் எதுக்கு சொன்னதுன்னா, அதில் கேள்வி கேட்க முடியாது, அதிலேருந்து கருத்தை எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஒரு கருத்தை விளக்குவதற்காக அந்த புராண கதைகள் இருக்கும். அதை தான் அவன்கிட்ட சொன்னாக்கா அவனுக்கு அந்த வயசில் புரியாது. இப்படி சொல்லலாம்னு பார்த்தேன். அவன் என்னையே ஏமாற்றி, நீ இன்னதுக்கு செய்கிறேன்னு எனக்கு தெரியுண்டான்னுங்கிறான். வாழ்க்கையில் இவைகளெல்லாம் இப்படிப்பட்ட 1000 பாடங்கள் நமக்கு கிடைக்கும். அவைகளை எடுத்து வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு ஸ்டெப், ஒரு படி, இதையெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டது வாழ்க்கையில் புதுசாக நமக்கு கிடைத்த ஒரு அறிவு. திருவள்ளுவர் ஒன்று சொல்கிறாருங்க,
சாவர அன்னைக்கு வரைக்கும் படிக்கலாங்கிறாருங்க. அது எப்படிங்க சாவர அன்னைக்கு படிக்க முடியும்? யாதானும் நாடாமால் ஊர் ஆமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவார். சாகிற வரைக்கும் ஒருத்தர் படிக்காம தானேடா இருக்கலாமா அப்படின்னு கேட்குறார். அப்போ எப்படி சாகிற வரைக்கும், சாகிற அன்னைக்கு எப்படி படிக்க முடியும் அப்படின்னா, படிக்கிறதுக்கு ஒரு வயசு இல்லையா? ஒரு மாணவ பருவத்தை தானே படிக்கலாம், அப்புறமும் படிக்கலாம்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் படிக்கலாம். ஒரே ஒன்று சொல்கிறேன், ஒரு சம்பவம். சாக்ரட்டிஸ் அவருக்கு நாளைக்கு விஷம் குடித்து சாகணும்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஏதென்ஸ் நகரத்தில் தீர்ப்பு சொல்லியாச்சு. காலையில் சாக போகிறார், ராத்திரி ஜெயிலில் இருக்கிறார், ரூமில் இருக்கிறார். அவர் இருக்கிற ரூமுக்கு அடுத்த ரூமில் உள்ள ஒரு கைதி ஒரு பாட்டு போடுறான். என்னமோ ஒரு பாட்டு, இவர் இது வரைக்கும் கேட்காத ஒரு பாட்டு, நாட்டுப்புற பாடல் பாடுறான். அதில் ஒரு உயர்ந்த கருத்து இருக்கு. இவர் பார்த்தாரு, இது நம்ம இது வரைக்கும் கேட்டது இல்லையே, புதுசாக இருக்கே, இது யார் எழுதினது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே. அந்த காவக்காரனை கூப்பிட்டார், அந்த ஆளை கொஞ்சம் கூப்பிட்டு வாங்க. இவர் கூட இருந்தவன் சொல்கிறான், இப்போ உனக்கு அவசியமா, இப்போ உனக்கு அவசியமா, காலையில் சாக போகிறடா, இப்போ எதுக்கு அவனை கூப்பிட்டு என்ன கேட்க போகிற? இல்லை இல்லை, சாகும்போது ஒன்று தெரியாமல் இருந்து சாகிறத விட தெரிஞ்சுக்கிட்டு சாகிறது நல்லதுடா. அதை தெரியாமல் ஏன் சாகணும், கூப்பிடு அவனை அப்படின்னு கூப்பிட்டு அது யார் பாடினது என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாருன்னா, அந்த சாகிற வரைக்கும் படிக்கலாம்னு திருவள்ளுவர் சொன்னது எவ்வளவு சரியான செய்தி. சாந்துணையும் சாகிற வரைக்கும் ஏன் படிக்காமல் இருந்தேங்கிறார். இப்போ நாங்களாம் இருக்கோம், தினம் படிக்கணும், ஒவ்வொரு நாளும் படிக்கணும், நல்ல நல்ல நூல்களை எடுத்து படிக்கணும். அப்படி படிக்கிற போது என்னடா கிடைக்கும்னா, அன்னன்னைக்கு ஒரு அறிவு கிடைக்கும். திருவள்ளுவர் சொன்னார், நீ இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டீன்னா அதுலேருந்து என்ன தெரியும் தெரியுமான்னார். நேற்றைய முட்டாள்தனம் தெரியும்னார். இன்றைக்கு ஒரு அறிவை பெற்றால் இது நேற்றுக்கு நமக்கு தெரியாமல் தானே இருந்துச்சு. நேற்று இது தெரியாத முட்டாளாக நான் இருந்தேன், இப்போது தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ஒரு அரிதோறும் அறியாமை கண்டற்றால். அது எங்கே கொட்டி சொல்கிறார் தெரியுமா திருவள்ளுவர்? நினச்சி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். காமத்துப்பாலில் சொல்கிறாருங்க, அரிதோறும் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதொடி செய்யிழை மாட்டு. காமம் செறிதோறும் செய்யிழை மாட்டு. நான் என் மனைவியோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிறேனே, இது எப்படி தெரியுமா? தெரிந்து கொள்ளுகிற பொழுதெல்லாம் நேற்றைய முட்டாள்தனம் தெரிந்தது போல அவளோடு பழகுகிற பொழுது ஒவ்வொரு நாளும் இவகிட்ட இருக்கிற இந்த இனிய குணம் நேற்று தெரியாமல் போச்சே அப்படிங்கிற மாதிரி என் மனைவி அன்றென்றும் ஒவ்வொரு அன்றென்றும் புதுமை அடிங்கிறான். பாரதி சொல்கிறான் பாருங்க, அன்றென்றும் புதுமை அடின்னு. வாழ்க்கை அன்றென்றும் புதுமையாக இருக்கும், நாம் அனுபவிப்பதில் தான் இருக்கிறது. அவைகளை அவ்வாறு அனுபவித்து வாழுகிற பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சுவையான வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கிறது. நமக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கை எவ்வளவு சுவையான வாழ்க்கை. இந்த சுவையான வாழ்க்கையை நாம் அனுபவிப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அப்போது இது கஷ்டம்லாம் இருக்கும். கஷ்டம் இல்லாமல் இருக்கும். பூ பறிக்கணும்னா முள் குத்தும் தான். ரோஜா பூவை போய் பறிக்கணும்னா முள் இருக்கிறது குத்தும். முள் குத்துறதுக்கு பயந்தால் ரோஜா பூ கிடைக்குமா? வாழ்க்கையில் கஷ்டம்தான். டாக்டர் இருக்கிறார், டாக்டர்னா என்ன பண்ணுவார்? யாரோ ஒருத்தர் வந்து நீ வைத்தியம் பண்ணதான் அவர் செத்து போயிட்டா, முடியாமல் தான் செத்து போயிட்டா. இவர் முடிஞ்ச வரைக்கும் வைத்தியம் பண்ணார். ஆனால் அவன் என்ன சொல்லுவான்? ஒரு நாள் தான் செத்தாருமா, ஒரு காரணம். அதெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்குது. இதுக்காக மறுநாள்லேருந்து வைத்தியம் பண்ணுறதை விட்டுற முடியுமா? இதுவும் தான் இருக்கும். இதை மீறியும் தான் நாம் தொழிலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமே, அதுதான் உயர்ந்த வாழ்க்கை. அதனால தான் நான் சொன்னேன், வாழ்ந்தே தீருவோம்னு சொன்னேன். ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் இடர்பாடுகள் ஏராளம் வரத்தான் வரும்.
அவைகளையும் மீறி நம்முடைய வாழ்க்கையை செம்மையான வாழ்க்கையாக அமைத்து கொள்வது மரம் இருக்குங்களே, மரம். அது நமக்கு எவ்வளவு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. ஒரு மரம், இந்த மரம் இருக்க, அது உயிரோடு இருக்கிற போது நமக்கு உதவுது, நிழல் கொடுக்குது, ஆக்சிஜன் கொடுக்குது, ஆடு மாடு திங்கிறதுக்கு இலை தழையை கொடுக்குது, அது பட்டை மருந்தாகுது, அதோடைய வேர் மருந்தாகுது, இலை மருந்தாகுது, காய் கனி எல்லாமே மருந்தாக வருது. ஒரு மரம் உயிரோடு இருக்கிற போது இப்படி பல வகையில் உதவுது. சரி, அந்த மரம் செத்து போச்சு, பட்டு போச்சு, இந்த மேஜை ஆகும், ஒரு நாற்காலி ஆகும். ஒன்றுத்துக்கு உதவாத மரமாக இருந்தாலும் விறகுக்காவது ஆகும். ஒரு மனிதன் இறந்து விட்டால் எதுக்கும் ஆக மாட்டான், ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உடம்பை வச்சு அடுப்பெரிக்க முடியுமா? முடியாது. இதை எரிக்கிறதுக்கே வேறு ஏதாவது வச்சு இதை எரித்து முடிக்க வேண்டியதாக இருக்குது, சாம்பல் ஆக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த மனிதன் உதவலாம். எப்படி தெரியுமா? கண் தானம் பண்ணுறான். அது சில சமயத்தில் அந்த மூளைச்சாவு ஏற்பட்ட நேரத்தில் என்ன பண்ணுறோம்னு சொன்னால், தானம், அந்த உறுப்புகளையெல்லாம் எடுத்து தேவைப்பட்டவர்களுக்கு தானமாக கொடுக்குறோம். இதெல்லாம் செய்யலாம். அப்போ எப்படி செய்யலாம்னா, நான் நினச்சி செய்ய முடியாது, என் கூட என் வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்கிட்டா செய்யலாம். நான் என்னுடைய உடலையே தானம் பண்ணுறேன், எழுதி வச்சுட்டேன். என் பையன் ஒத்துக்கணும்ல, என் பொண்ணு ஒத்துக்கணும்ல. அவர் என்னமோ முட்டாள்தனமாக என்ன கொடுக்க முடியாது போயான்னா சரியாச்சு. அவங்களாம் எடுத்துகிட்டு போய் இதை ஒப்படைச்சாதான், இல்லைன்னா பிடிக்கிட்டு போக முடியாது. ஆக நான் நினைத்தபடி எப்போ உதவி செய்ய முடியும்னா, உயிரோடு இருக்கிற போது தான் உதவி செய்ய முடியும். ஆனால் மரம் இறந்தாலும் உதவுகிறது. இறந்தாலும் உதவுகிற மதத்தை பார்த்து நாம் இருக்கிற போதாவது எல்லாருக்கும் உதவியாக இருக்கணுங்கிற எண்ணம் வரணும். ஆனால் சில பேர் என்ன செய்வான் தெரியுமா? இருக்கிற போதும் கெடுதல் பண்ணுவான், செத்தப்புறமும் கெடுதல் பண்ணுவான். உங்களுக்கு கிராமங்களில் ஒரு பழமொழி உண்டு தெரியுமா? இருந்தும் கெடுத்தான், செத்தும் கெடுத்தான். இருந்தும் கொடுத்தார் சீதக்காதி, செத்தும் கொடுத்தார் சீதக்காதி. இவன் இருந்தும் எப்படி தெரியுமா? ஒருத்தன் என்ன பண்ணுவான், எல்லார் மேலேயும் பெட்டிஷன் எழுதுவான். இவர் எப்படி சம்பாதிச்சார் தெரியுமா? நோட் அடிக்கிறாரு என் வீட்டில் அப்படின்னு ஒன்று எழுதி போடுவான். அவன் வீட்டை பூரா தோண்டி பார்த்துட்டு போவான், கும்பிட்டான். இவர் எப்படி சம்பாதிச்சார் தெரியுமா? ஏமாற்றி சம்பாதிக்கிறாரு, வரியை கட்டுறது இல்லைம்மா, இன்கம் டேக்ஸ் வருவான். இப்படி பலவிதமான தொல்லைகளை உண்டாக்கிட்டு இந்த மொட்டை பெட்டிஷன் எழுதுறதே அவனுக்கு ஒரு வேலை. இவன் சாவ கிடக்கான். இப்போ ஊரில் உள்ளவங்கெல்லாம் பார்க்குறான், நம்மளை பற்றியெல்லாம் இப்படிலாம் எழுதி தொலைச்சான் அந்த அறிவு கட்டவன், சாவ போகிறான், எப்படி கஷ்டப்பட்டு சாவுறான்னு பார்ப்போம்னு சுற்றி உட்காந்துட்ருக்கான். இவன் சொன்னான், நே உங்களை பற்றி எழுதினது நான் தான் எழுதினேன். உங்களை பற்றி வீட்டில் கள்ள நோட்டாடி நான் தான் எழுதினேன். எல்லாத்தையும் நினச்சி வருத்தப்படுறேன். இனிமேல் என்ன பண்ணுறது, சாவ போகிறேன், காலையில் செத்துருவேன், இழுத்து விட்டுருக்கு. எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்வீங்களான்னு கேட்டான். என்ன செய்யணும்னா, நான் செத்தேன்னா இனி ஒருத்தன் இப்படி செய்யக்கூடாது, அதுமாரி ஒரு பாடமாக இருக்கணும் என்னுடைய சாவு. என்ன செய்யலாம்னா, காலைல நான் செத்த பிறகு மரியாதையாக பாடை கட்டியெல்லாம் தூக்கிட்டு போகாதீங்க. காலில் வைக்க பெரிய கட்டி ரோட்டில் போட்டு இழுத்துட்டு போங்க, 4 பேர் செருப்பாலே அடிக்கணும். இதை பார்க்குறவன் எவனும் என்ன மாதிரி தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னான். எல்லாருக்கும் ஒரு ஆசை தான், இந்த பயலை அப்படி தான் செய்யணும்னு. அதெல்லாம் வேண்டாங்க அண்ணா, இல்லைன்னா நான் சாக மாட்டேன். இல்லை அப்போ ஒன்றே செய்கிறோன்ட்டான். மறுநாள் காலையில் செத்த உடனே எல்லாத்தையும் கயிறை கட்டி இழுத்துக்கிட்டு செருப்பை அடிக்கிறதுக்கு போனானுவ. போலீஸ் லாரி நின்றுச்சு. ஏன்னா போலீஸ்காரன் இங்கே வாங்கடான்னு எல்லா பயிலையும் அரெஸ்ட் பண்ணி அழைச்சிக்கிட்டான். அது சொல்கிறாரு, போகும்போது போலீஸ்காரர் சொல்கிறாரு, அந்த ஆள் தந்தி கொடுத்தது கரெக்டாக தான் இருக்குது, அவர் தந்தி கொடுத்துட்டு செத்துருக்கிறாரியா, என் உடம்புக்கு எல்லோரும் கெடுதல் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்கிறானுவோ, போலீஸ் இலாக்கா தான் என் உடம்பை காப்பாற்றணும்னு போட்டுருந்தான் அப்படின்ட்டு அழைச்சிட்டு போனான். அவனை சொல்லிட்டு போனானுவோ, இவன் இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தான்ட்டான். மரம் இருந்தும் கொடுக்கிறது,
இறந்த பிறகும் கொடுக்கிறது. அதை போல நாம் இருக்கிற போதும் இறந்த பிறகும் கூட மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை ஒரு செய்தியாக சொல்லி, ஆக வாழ்ந்தே தீர்வோம், எல்லோருக்கும் நன்மை தருகிற வகையிலே வாழ்ந்தே தீர்வோம் என்று முடிவெடுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நான் உங்களோடு சேர்ந்து நானும் அந்த முடிவை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.